அந்த பிள்ளைய வந்து அப்பப்போ டார்ச்சர் பண்ணி ஃபோன் போட்டுக்க அந்த பிள்ளை கிடச்சி சொல்லலை. அந்த போய் பால் பீச்சை போட வச்சுல அவளை கண்டு வச்சு போகல பலிகளை ஆக்கிட்டாங்க. இன்னும் பேச முடியல, இன்னும் பேச முடியல என்னால். பிள்ளை வச்சுட்டாங்க. ஓட்டாயமான ஒரு கையை வெட்டி கழுத்தை துண்டை வெட்டி கழுத்தை திருப்பி விட்டு என்னென்னமோ செஞ்சு பலியாட ஆக்கி கொண்டாந்தோன்னமா வெட்டி போட்டாங்க சார். என்னால் ஒன்றும் செய்ய முடியல. நான் ஆசமாக பேசிட்டு என்னால் ஒன்றும் செய்ய முடியல. தாச்சிந்து செத்து கிடக்கு. நானும் என் வீட்டுக்கார் 3 வருஷமாக லவ் பண்ணோம். 3 வருஷமாக லவ் பண்ணி இடையில ஓவராக ப்ரெஷர் பண்ணனால ஃபஸ்ட்டே ப்ரெஷர் இருந்துச்சு. ஆனால் வந்து அதையும் எதிர்ப்பு மீறி வந்து நாங்கள் இன்னும் ஒரு வருஷம் லவ் பண்ணோம். லவ் பண்ணிட்டு இடையில எங்கள் வீட்டில் சுச்சுவேஷன் ரொம்ப எங்களை பிரிக்கணும்னால நானும் அவனும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். நான் வந்துட்டேன், நானாக தான் வந்தேன், நானாக விருப்பப்பட்டு தான் வந்தேன். அவன் ஃபேமிலி சைடு வந்து எல்லாருமே பாடியை தூக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் அலோவ் பண்ண மாட்டேன். அவன் வந்து என் புருஷன், நான் சொல்கிறது தான் இங்கே வந்து இருக்குது. அதனால நான் தூக்க விட மாட்டேன். என் மகன் பால் பீச்சிருந்தான். ஒரு டிகிரி முடிச்சுட்டு லவ் மேரேஜ் பண்ணிட்டேன். எங்களுக்கு தெரியாமல் போய் கல்யாணம் பண்ணிட்டேன். அவங்க என்ன ஜாதின்றது எங்களுக்கு தெரியாது. சரின்னு பொண்ணை கட்டிட்டு வந்துட்டான்னு நானும் சொன்னேன், வேணாமா நாளைக்கு பிரச்சனை வரும். நான் அந்த பிள்ளை காலில் விழுந்தேன். நான் போனால் என்னை வெட்டி கொண்டு விடாங்க, நான் இவனை நம்பி வந்துட்டேன்னு சொல்லிச்சு. நான் கையை இறக்கப்பட்டு அந்த பிள்ளைய 4 மாதம் வீட்டில் வச்சுட்டு என் மாதிரி டெய்லி அன்றாட தொழிலுக்கு பால் பீச்சை போட இந்த பிள்ளைய சந்தோஷமாக வச்சுன்னு சரி இன்னும் கொஞ்சம் நாள் சமாதானம் நாங்களும் பேசாமல் இருந்தோம். அந்த பிள்ளைய வந்து அப்பப்போ டார்ச்சர் பண்ணி ஃபோன் போட்டுக்க அந்த பிள்ளை கிடச்சி சொல்லலை. அந்த போய் பால் பீச்சை போட வச்சுல அவளை கண்டு வச்சு போகல பலிகளை ஆக்கிட்டாங்க. இன்னும் பேச முடியல, இன்னும் பேச முடியல என்னால். பிள்ளை வச்சுட்டாங்க. நானும் என் வீட்டுக்கார் 3 வருஷமாக லவ் பண்ணோம். 3 வருஷமாக லவ் பண்ணி இடையில ஓவராக ப்ரெஷர் பண்ணனால ஃபஸ்ட்டே ப்ரெஷர் இருந்துச்சு. ஆனால் வந்து அதையும் எதிர்ப்பை மீறி வந்து நாங்கள் இன்னும் ஒரு வருஷம் லவ் பண்ணோம். லவ் பண்ணிட்டு இடையில எங்கள் வீட்டில் சுச்சுவேஷன் ரொம்ப எங்களை பிரிக்கணும்னால நானும் அவனும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். நான் வந்துட்டேன், நானாக தான் வந்தேன், நானாக விருப்பப்பட்டு தான் வந்தேன். வந்து நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். பண்ணிவிட்டு இப்போது 10 டேஸ் இங்கே 1 மந்த் வந்து திண்டுக்கல் ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்னை வந்து அவன் சொந்த ஊருக்கே கூப்பிட்டு போனான். அந்த வேலை தான் முக்கியம்னு சொல்லிவிட்டு என்னையும் அங்கேயே வச்சுருந்தான். நான் வந்துட்டு எனக்கு அந்த ஊரில் இருக்கவே பிடிக்கல, அதுவும் அந்த வேலையும் பிடிக்கல. நான் கெஞ்சினேன், ஆனால் வந்துட்டு அவன் போகல. இப்போ வந்து முழுக்க வந்துட்டு இந்த பாடி இருந்து தூக்கணும்னு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆனால் நான் தூக்க விட மாட்டேன். நீங்கள் 4 மணிக்கு சாப்பிட்டு பால் பீச்சை போனேன். எங்கள் ஊர்லேருந்து குளிப்பட்டிக்கு அந்த கண்ணாவட்டி சாட்டு வெளியில் போவேன். அங்கே கரை வச்சு செஞ்சு விட்டாங்க. 4 பேர் செஞ்சு அட்டாக் பண்ணி கொண்டு விட்டு ஒரு ஆள் சரண்டர் ஆகிட்டான்னு சொல்கிறாங்க. இன்னும் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே இருக்காரு மத்தனமா. அதுக்கு தான் எஸ்பி ஆஃபீஸில் வந்து பெட்டிஷன் கொடுக்க வந்தீங்க. அதான் உண்மை. இந்த சம்பவம் எப்படி தெரிஞ்சு பையனை வெட்டிட்டாங்க? பக்கத்து ஊரில் என் மருமையை ஊர் அங்கே இருக்காரு, குடியிருக்காரு. என் மருமையிட்ட தான் பால் பிச்சுறாரு. அந்த விஷயத்தில் அங்கே யாரோ ஒருத்தவங்க பக்கத்து ஊருக்காரவங்க என் மகனை பார்த்துட்டு அங்கே ஃபோன் போட்டாங்க. அந்த என் மருமையை வீட்டுக்கு எடுத்து அப்படி கடைக்கு டீ கடை அந்த பையன் வந்து வீட்டில் சொல்லியிருக்காரு என் மருமையிட்ட. அப்புறம் என் மருமையை ஜுடிச்சிட்டு ஓடி இருக்காரு. போட்டால் என் மகனை ஒரு கையை வெட்டி கழுத்தை துண்டை வெட்டி கழுத்தை திருப்பி விட்டு என்னென்னமோ செஞ்சு பலியாட ஆக்கி கொண்டாந்தோன்னமா வெட்டி போட்டாங்க சார். என்னால் ஒன்றும் செய்ய முடியல. நான் ஆசமாக பேசிட்டு என்னால் ஒன்றும் செய்ய முடியல. தாச்சிந்து செத்து கிடக்கு. நான் அந்த வீட்டுக்கும் போக முடியாது, எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கும் போக முடியாது, அவள் வீட்டுக்கும் போக முடியாது. நெக்ஸ்ட்டு என்னை பற்றி யாரும் யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை வந்து அந்த பாடியை தூக்கணும், அதை எடுக்கணும் அப்படின்றாங்க. அதை வந்து நான் தூக்க விட மாட்டேன். அது ஏன் தூக்க விட மாட்டேன்னா அவனுக்குன்னு போகிறப்போ ஒரு நியாயம் வேணும், அவ்வளோதான். இன்னும் யாரையுமே அரெஸ்ட் பண்ணாதப்ப நான் எப்படி தூக்க விடுவேன் சொல்லுங்கள்? யாரையும் அரெஸ்ட் பண்ணலை சார். கொலை பண்ணவங்கள தான் சார், கொலை பண்ணவங்கள தான் அரெஸ்ட் பண்ணணும். கொலை பண்ணவங்கள இன்னும் ஒரு நாள் எழுதிச்சுல நான் எழுதி கொடுத்துருக்கேன். எஃப்ஐஆரில் எழுதி கொடுத்துருக்கேன். அவங்கன்னு 10 பேர்த்த எழுதி கொடுத்துருக்கேன். என் பேரண்ட்ஸையும் சொல்லியிருக்கேன், அம்மா அப்பா அண்ணன் எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஏன்னா 3 பேருமே எனக்கு மிரட்டல் விட்டாங்க. எங்கள் அம்மா விட்டாங்க, எங்கள் அப்பா விட்டாங்க, எங்கள் அண்ணனும் விட்டாங்க. 3 பேருமே மிரட்டல் விட்டாங்க. அந்த மிரட்டல் வந்து எனக்கு விட்டாங்க, என் ஹஸ்பண்டுக்கும் விட்டாங்க. நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணோம், 2 பேருமே சரி நாங்கள் வந்து நார்மலாக எடுத்துக்கிட்டோம். 2 பேருமே சீரியஸாக எடுத்துக்கலாம், நார்மலாக எடுத்துக்கிட்டோம்.
எடுத்து முடிச்சுட்டு இப்போ வந்து பாடியை தூக்கணும். அவங்க ஃபேமிலி சைடு வந்து எல்லாருமே பாடியை தூக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் அலோவ் பண்ண மாட்டேன். அவன் வந்து என் புருஷன். நான் சொல்கிறது தான் இங்கே வந்து இருக்குது. அவனுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். அவன் வந்து தனியாலாம் வந்து அவனை கொண்டிருக்க மாட்டான். 4 பேர் 5 பேர் இல்லாம அது பண்ணவே முடியாது. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டான். இறந்தாரு பாருங்க, 24 வயசு ஆகுது. எப்படி ஒரு 60 வயசு ஆளு வெட்ட முடியும்? அவரால் நடக்கவே முடியாது. இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காரு. சோம்பேறி பையில இருந்தா கூட பரவாயில்லண்ணே. ஒரு நாளைக்கு 50 மாட்டை உட்காந்து குத்த வச்சு உட்காந்து பால் கறக்குறவன், 80 லிட்டர் பாலை தனியா சைக்கிள் கட்டிட்டு போறவன், அவனுக்கு எவ்வளவு வலு இருக்கும். அப்ப பிளானடா பண்ணிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் வந்து இந்த போலீஸ் வந்து எதுக்கு மறைக்கணும்னு நினைக்கிறாங்க எனக்கு சுத்தமா தெரியல. உண்மையான குற்றவாளி அரெஸ்ட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் போகுது? ஜஸ்ட் ஒரு அரசு தான் கேட்கணும். நம்ம காவல்துறையை நம்புறோம், தமிழக அரசாங்கத்தை நம்புறோம். எங்களுக்கு உரிய நீதி வேணும். பாவம் இந்த பொண்ணு வந்து எங்க போங்க? இப்ப பாடி எடுத்துட்டு எல்லாம் போயிருவாங்க. இந்த பொண்ணு எங்க போய் நிக்கும்? எல்லாருமே சொல்றாங்க, அவங்க ஃபேமிலி எல்லாம் சொல்றாங்க பாடி தூக்கணும். அவங்க போய் செஞ்சுட்டு போயிடுறாங்க. இந்த பொண்ணோட வாழ்க்கை அவங்க ஃபேமிலியே சொல்றாங்க. பாப்பாக்கு என்ன நடக்குது இருக்குமா? எனக்கு என்ன இருக்கு? நாளைக்கு இந்த பொண்ணுக்கு என்ன? அவங்க அப்பாவுக்கு பாதுகாப்பு இல்ல, அவங்க அம்மாவுக்கு இல்ல, கூட பிறந்த பிள்ளைகளுக்கு இல்ல. சொல்லியிருக்கான், ஆஸ்பத்திரியில் உங்க அப்பா முடியாம படுத்திருக்கிறாரு, தலைவாணி வச்சு அமுக்கி கொண்டாலும் கொள்ளலாம், குளுக்கோஸ்ல விஷம் போட்டு கொண்டாலும் கொள்ளலாம், மாத்திரை விஷம் கொடுத்து கொள்ளாலும் கொள்ளலாம்னு சொல்லி அந்த பையன் ஆடியோ ரெக்கார்டு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். புதிய தலைமுறை கொடுத்துருக்கோம். நம்ம இவ்வளவு ரெக்கார்டு இருக்கு. எல்லா ரெக்கார்டுமே நாங்க ஒப்படைச்சிருக்கோம். எல்லா ஆக்ஷனும் எடுக்கிறேன்னு சொல்றாங்க. எல்லாமே கொடுத்துருக்கோம். ஒண்ணுமே நம்ம ஊடகத்துறையை நம்ம வந்து மதிக்கிறோம், நம்புறோம். எங்களுக்கு நீங்க தான் பாதுகாப்பு கொடுத்து இந்த பொண்ணுக்கு, அந்த இறந்து போனோட பையனுடைய குடும்பத்துக்கு நீங்க பாதுகாப்பு வழங்கணும். ஏதோ நீ வந்தா இந்த பிரேயத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க, இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் நினைக்காதீங்க. அடுத்து இது நடக்காம இருக்கணும். அன்னைக்கே அந்த ஆடியோ ரெக்கார்டு போட்ட அன்னைக்கே வந்து பாதுகாத்து இருந்தாங்கன்னா இந்த கொலை நடந்திருக்காது.